வணக்கம். ஆயிஷான் செய்திகளுக்காக நான் உங்கள் ஆனந்தன். ஆயிஷா நியூஸ் 24x7 அச்சம் தவிர இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர்கள் பற்றிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு பதிவேற்றப்படும். அதே மாதிரி ஒவ்வொரு தகவலுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை நிலவரங்கள், எதிர்காலத்தில் என்ன நடக்கும்ன்ற ஒரு ப்ரெடிக்ஷனும் இந்த காணொளி வழியாக உங்களுக்கு வழங்கப்படும். இது பார்த்தீங்கன்னா, மாவட்ட வாரியாக நிரப்பப்பட வேண்டிய ஆசிரியர் பயிற்றுனர் பணியிடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எண்ணிக்கை விவரம் 2023, 24. இது பழைய தகவல் கிடையாது. நமக்கு தேவையான தகவல் இது. 2023, 24 இருக்கிற பிஆர்டிஇ பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த போஸ்ட்டுக்கான பேர் தான் இந்த ஆசிரியர் பயிற்றுனர்கள் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. இது ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு தொகுக்கப்பட்டிருக்கு. 725. இந்த 725 என்ன ஞாபகம் இருக்குங்களா? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கோர்ட் கேஸ் ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எஸ் சார், ஞாபகத்தில் இருக்குன்னு சொல்லுங்கள். ஏ அரவுண்டு தமிழ்நாடு 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பிஆர்டி வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 725 இருக்குது. இந்த 725ல் 105 ஆசிரியர்கள் கலந்தாய்வு நடத்தி அவங்களுக்கு ஏற்ற இடங்களில் மாறிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். பிஆர்டிலேருந்து பிடியாகவும் மாறிக்கலாம் அப்படின்றது பணி மாறுதலையும் ஒரு கோர்ட் கேஸ் நம்மளுடைய மதுரை கோர்ட்டில் இதை பற்றி தகவல் கொடுத்துருந்தாங்க. அந்த 725 பணியிடங்கள் தான் இந்த லிஸ்ட்டு. அரியலூர் மாவட்டத்தில் 51 பிஆர்டி இருக்குது, ஆனால் 7 காலியாக இருக்குது. செங்கல்பட்டில் 68 பிஆர்டி இருக்குது, 12 காலி பணியிடங்கள் இருக்குது. சென்னையில் 66 பிஆர்டி அலௌடாக இருக்குது, ஆனால் 3 இடங்கள் காலியாக இருக்குது. கோயம்புத்தூரில் 106 பிஆர்டி இருக்குது, 19 காலி பணியிடங்கள் இருக்குது. இப்போ பர்டிகுலராக அரியலூரில் 7 பிஆர்டி வேக்கன்சி இருக்குன்னா அது எந்தெந்த பிளாக்கில் இருக்குது அப்படின்றதும் அடுத்த பேஜில் கொடுத்துருக்காங்க. இது தெரியுது பாருங்கள். அடுத்து அரியலூர் மாவட்டத்தில் நமக்கு 7 பிஆர்டி வேக்கன்சி இருக்குன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை பிளாக் இருக்குது பாருங்கள். அந்த ஆண்டிமடம் பிளாக்கில் ஒரு வேக்கன்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செந்துறை பிளாக்கில் 2 வேக்கன்சி, அப்புறம் திருமணூர் அங்கே ஒரு 3 பிஆர்டி வேக்கன்சி இருக்குது, அப்புறம் டப்ளூர் அது ஒரு பாலூரா ஓகே அந்த ஊர்லேயும் ஒரு பிஆர்டி வேக்கன்சி இருக்குது. ஸோ இது மாவட்ட வாரியாக மேலே கொடுத்துருக்க தகவல் பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக வேக்கன்சி. மதுரையில் 12 வேக்கன்சி இருக்குன்னா அது கீழே போய் பார்க்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு உள்ளே இருக்கிற பிளாக் வைஸ் எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்றது தான் இந்த தகவல். இது கல்வி செய்தி நெட் வெப்சைட்டில் இது ஒரு 2 மாதம் முன்னாடி வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல் கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு பயன்படும். ஏன்னா இந்த வேக்கன்சி நிரந்தரம் கிடையாது. இதில் இப்போ 105 பிஆர்டி விருப்பத்தின் அடிப்படையில் வேறு மாவட்டத்தில் பிஆர்டியாகவும் மாறிக்கலாம், வேறு மாவட்டத்தில் பிடியாகவும் மாறுறாங்க. இப்போ இருக்கிற பிஆர்டிஸ் 105 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பர்டிகுலர் டீச்சர்ஸ் பட்டதாரி ஆசிரியரும் மாறிடுறாங்க, பர்டிகுலர் டீச்சர்ஸ் வேறு மாவட்டத்தில் பிஆர்டியாக மாறுறாங்க. அப்போது இந்த காலி பணியிடங்கள்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது. அரியலூர் 7 இருக்குது. இப்போது அரியலூரில் 7 இருக்குன்னா சென்னை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பிஆர்டி கண்டிப்பாக அரியலூருக்கு வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற என்ன காலி பணியிடம் நிறைஞ்சு அப்புறம் இங்கே ஒன்று அதிகமாகிடும், சென்னையில் 4 ஆகிடும். சென்னையில் 66 பேர், 66ல் 3 வேக்கன்சி இருக்குது அப்படின் போது சென்னையில் ஆல்ரெடி பணியில் இருக்கிற 63 பேர், 63 பேரில் ஒருத்தர் அரியலூர் போயிட்டாங்கன்னா இப்போ இங்கே என்ன ஆகிடும், உங்களுக்கு சென்னையில் 4 காலி பணியிடமாக மாறிடும், அங்கே காலி பணியிடம் 6ஆக மாறிடும். அதனால் இந்த தகவலை வச்சுட்டு நம்மளால் எந்தெந்த மாவட்டத்தில் பிளாக் வைஸ் எவ்வளோ பிஆர்டி காலி பணியிடம் இருக்குன்றது நம்மளால் இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்றது தான் இந்த வீடியோட நோக்கமும் செய்தியும். ஏன்னா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் முடியணும், சரிங்களா? ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடிஞ்சால் தான் மாவட்ட வாரியாகவும் இந்த பிளாக் வைஸாகவும் எத்தனை பிஆர்டிஸ் இருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பிடிபிஆர்டி எக்ஸாம் எழுதுன டீச்சர்ஸ் ரிசல்ட் சிவி லிஸ்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க கவுன்சிலிங் போகும்போது தான் தெரியும் எந்தெந்த பிளாக்கில் எந்தெந்த காலி பணியிடங்கள் இருக்குன்றதை உங்களால் எடுத்துக்க முடியும், சரிங்களா? ஸோ ஆயிஷா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு அதிகப்படியாகவும் உடனுக்குடன் வழங்கப்படும்.
இது ஆயிஷாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் ஆனந்தன். அச்சம் தவிர்.